everyone, welcome to Code with me Mohana. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கம்பேரிசன் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர். கம்பேரிசன்னா என்ன? ரெண்டு வேல்யூவை நம்ம ஜஸ்ட் என்ன எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ண போறோம். ஜென்ரலா நமக்கு கம்பேர் பண்றதுக்கு என்னென்ன ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ண போறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். ஸோ டபுள் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா டேட்டா அப்படின்றது தான் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டுன்றது என்ன அப்படின்னா ஈக்குவலா இல்லாம இருக்கா அப்படின்றது செக் பண்றோம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் நமக்கு தெரியும் பெருசான்னு செக் பண்றோம். நெக்ஸ்ட் லெஸ் தென் லெஸ்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். நெக்ஸ்ட் லெஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பெருசா இல்ல ஈக்குவலா இருக்கா, அதே மாதிரி லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ்ஸா ஈக்குவலா இருக்கா அப்படின்றது. ஓகே, இப்ப இத வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்பாரிசன் ஆபரேட்டர். கம்பாரிசன் ஆபரேட்டர் ஓகேவா? இப்ப நான் இதோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கும்னா கம்பாரிசன் ஆபரேட்டரோட ஃபைனல் ரிசல்ட் நமக்கு பூலியன் வேல்யூஸா தான் இருக்கும். அதாவது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுதான் கம்பாரிசன் ஆபரேட்டர். இப்போ நான் ஏல 25 கொடுக்குறேன், பில 56 கொடுக்குறேன். இப்போ நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போறேன். இப்போ நான் செக் பண்ண போறேன். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஏ டபுள் ஈக்குவல் டு பியா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது? நான் செக் பண்றேன், ஈக்குவல்ஸான்னு செக் பண்றேன். நமக்கு ஈக்குவல்ஸா அப்படின்னு செக் பண்றேன். அப்ப எனக்கு ரிசல்ட் ஏல 25 இருக்கு, பில 56 இருக்கு, which is not equal. ஓகேவா? அடுத்து print a not equal to b. அப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும் நமக்கு? கண்டிப்பா அதுக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா இதுக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா ஈக்குவல் இல்ல. ஆமா ஈக்குவல் இல்ல, அதனால ட்ரூ. நெக்ஸ்ட் a greater than b. ஆப்வியஸா இல்ல, அதனால ஃபால்ஸ். நெக்ஸ்ட் print a less than b. a less than b அப்படின்னு கேக்குறோம். அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இது ட்ரூவா தான் இருக்க போகுது. ஏன்னா a ஃபால்ஸ்னா a பெருசு இல்ல அப்படின்னும் போது அப்ப b தான் பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் print a greater than or equal to b. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டுத்தையும் வேல்யூ ஈக்குவல் ஆக்கிடுவோம். ஓகேவா? இப்ப a greater than or equal to b னும் போது நமக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரிசல்ட் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் print a less than or equal to b. That's it. இதுதான் கம்பாரிசன் ஆபரேட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய வேல்யூஸ், இன்புட் வேல்யூஸ், டேட்டாஸ் கொடுத்து பார்த்து அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த கம்பாரிசன் ஆபரேட்டருக்கு நம்ம டேட்டாவை ஸ்ட்ரிங்லயும் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் x equal to இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, தென் y equal to US அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ இதுக்கு நடுவுல நம்ம செக் பண்ணலாம். a greater than b. சாரி, a greater x and y கொடுத்துருக்கோம். x greater than y. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. பூலியன் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. எதனால ஃபால்ஸ் வந்திருக்கு? எக்ஸ் கிரேட்டரா அப்படின்னு கேட்கிறோம். எப்படி இந்த ஸ்ட்ரிங்ல கிரேட்டரா லெஸரா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்க பொறுத்த வரைக்கும், அதாவது ஆல்பபெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூ வச்சுதான் இது கம்பேர் பண்ணும். அப்படி ஆஸ்கி வேல்யூஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இன்னும் ஒரு ஷார்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஐன்றது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் யூன்றது நமக்கு நெக்ஸ்ட் வரும். அப்போ ஐன்றது சின்னதா தான் இருக்க போகுது, யூன்றது தான் பெருசா இருக்க போகுது. அப்போ ஐ அந்த ஸ்டார்டிங் லெட்டரை வச்சுதான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது ஸ்ட்ரிங் லார்ஜரா இருக்கா இல்ல லெஸரா இருக்கா அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இதே இங்க நம்ம எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு ஒர்க் ஆகுது.
அதோட ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு வரும். இல்லன்னா நீங்க இன்னும் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட்ஸ் அந்த கேரக்டர் வைஸ் அது வச்சு கூட நீங்க பாக்குது அப்படின்னு வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாரி நெறைய டேட்டா வேல்யூஸ் குடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் கூட ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்னா என்ன அப்படின்னா, மெம்பர்ஷிப். அப்போ ஒரு ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா, ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு பெர்சன் மெம்பரா இருக்காங்களா, இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மெம்பர்ஷிப் இல்லையா? நீங்க இப்ப ஒரு Netflix எடுக்குறீங்க, Amazon இருக்கீங்கன்னா, நீங்க அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்து வச்சிருப்பீங்க. அப்போ நீங்க அதுல ஒரு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தான் இதுவும் நம்மளோட வேல்யூ வந்து அந்த ஒரு சீக்வென்ஸ், அந்த ஒரு டேட்டால இருக்குதா? அவைலபிளா இருக்குதா? இல்லையான்றது செக் பண்றது தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டரோட வொர்க். ஓகே. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் தான் இன், நாட் இன். இதுவரைக்கும் நம்ம வந்து அரித்மெட்டிக், அசைன்மென்ட் அண்ட் கம்பேரிசன்ல பார்க்கும்போது, நம்ம சிம்பல்ஸ் யூஸ் பண்ணி ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். இங்க மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். என்ன கீவேர்ட் யூஸ் பண்றோம் மெம்பர்ஷிப்ல? இன், நாட் இன் அப்படின்றத தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். இப்ப மெம்பர்ஷிப்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் இருக்கணும் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குரூப்ப வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். நான் என்ன கிரியேட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஃப்ரூட்ஸ்ன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு டேட்டா டைப். என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இது வந்து லிஸ்ட். லிஸ்ட் நம்ம இன்னும் டீடைலா பார்த்துக்கலாம். இப்ப ஜஸ்ட் வந்து எப்படி ஒரு மெம்பர்ஷிப் இருக்குதா இல்லையான்றது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு டேட்டா இருக்கு. ஓகே. பனானா, ஆப்பிள், கிவி, கோவா. இது ஒரு குரூப். ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு குரூப். ஓகே. இந்த குரூப்ல நான் ஒரு இது இருக்கான்னு நான் செக் பண்ணணும் இல்லையா? அதுதான் என்னோட வேலை. இந்த ஃப்ரூட் இவ்ளோ இருக்கிற ஃப்ரூட்ல அதாவது 4 ஃப்ரூட் இருக்கு. இந்த 4 ஃப்ரூட்ல நான் ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஃப்ரூட்ட வந்து அந்த ஃப்ரூட்ஸ்ன்றதுல இருக்கா அப்படின்னு தேட போறேன். அதுக்கு நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, நான் என்ன குடுக்குறேன்? என்ன சர்ச் பண்ணலாம் நம்ம? ஓகே. ஆப்பிள், பனானா. ஓகே. நான் என்ன சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா, வாட்டர் மெலான் குடுக்குறேன். வாட்டர் மெலான் இன் எதுல இருக்கான்னு செக் பண்ணணும்? இந்த குரூப்ல. எந்த குரூப்ல? ஃப்ரூட்ஸ்ன்ற குரூப்ல இருக்கான்னு நான் செக் பண்ணணும். பார்த்தேன்னா இல்ல. ஏன்னா வாட்டர்மெலன் இஸ் நாட் அவைலபிள் இன் ஃப்ரூட்ஸ். இதே வந்து நான் நாட் இன் குடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நாட் இன்னா இல்லையான்னு கேட்கிறேன். ஆமா இல்ல. அதனால எனக்கு வாட்டர்மெலன் இல்ல அப்படின்றது வருது. இதே வந்து நம்ம நம்பர்ஸ்ல கூட நம்ம வொர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப டேட்டா ஈக்குவல் டூ இதே வந்து நம்ம நம்பர்ஸ்லயே நம்ம செக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இது ஒண்ணு குடுக்குறோம் ஒரு டேட்டா. இப்ப இந்த டேட்டால நான் 4 இருக்கான்னு செக் பண்ண போறேன். 4 இன் டேட்டா. வேலிட் சின்டாக்ஸ்னு வந்துச்சா பிரிண்ட் 4 இன் டேட்டா. ஏன்னா இங்க நம்ம வந்து கமா வந்து 2 கமா குடுத்துட்டோம். ஓகே. அப்போ 4 எனக்கு இல்லாததுனால எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். ஸோ ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப்குள்ள, ஒரு சீக்வென்ஸ்குள்ள நம்மளோட டேட்டா நம்ம சர்ச் பண்ண போற டேட்டா இருக்கா, இல்லையான்னு செக் பண்றதுக்கு பேரு தான் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். ஓகே. ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா என்ன? ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் அப்படின்னா, இப்ப 2 வேரியபிள் இருக்கு அப்படிங்கும்போது, அந்த 2 வேரியபிளும் ஒரே ஆப்ஜெக்ட்ட பாயிண்ட் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் செக் பண்ணுது. அதாவது ஆப்ஜெக்ட்ன்றது இட் இஸ் நத்திங் பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெமரி லொகேஷன். 2 வேரியபிளும் ஒரே மெமரி லொகேஷன பாயிண்ட் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் இங்க வந்து ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் செக் பண்ணுது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் அண்ட் இஸ் நாட் அப்படின்றது தான். இதோட ரிசல்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பூலியன் வேல்யூஸா தான் இதோட ரிசல்ட் நமக்கு இருக்கும். வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்ம நம்ம பார்க்க போறது ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. இப்ப எனக்கு அதே மாரி அட்லீஸ்ட் ஐ நீட் 2 ஆப்பரேட் 2 வேரியபிள்ஸ். இப்ப நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல நான் என்ன டேட்டா குடுக்குறேன் அப்படின்னா, ம்
ஒரு ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் நான் குடுக்குறேன். ஓகே. 1, 2, 3, 4 அப்படின்றது குடுக்குறேன். y equal to 7, 8 and 9ன்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ இது 2மே ஒரே மெமரி லொகேஷன பாயிண்ட் அவுட் பண்ணுதான்னு நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கீவர்ட் இஸ் அண்ட் இஸ் நாட்ன்னு சொன்னேன். அப்போ எக்ஸ் இஸ் ஒய்யான்னு கேட்கும்போது எனக்கு ஆப்வியஸா அது எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னா, ஒன்ஸ் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கான மெமரி லொகேஷனும் அலாட் ஆயிடும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதுக்கான மெமரி லொகேஷன் கிரியேட் ஆயிடும். இங்க எக்ஸ் அண்ட் ஒய் என்ற 2 வேரியபிள் இருக்கு. அதுல என்ன டேட்டா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால இது அதுக்கான தனித்தனி மெமரி லொகேஷன் நமக்கு எடுத்துக்குது. அதனால தான் இங்க ஃபால்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இதே இப்ப நான் என்ன குடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபால்ஸ் வந்துச்சு. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, y-ன்றது x-க்கு ஈக்குவல் அப்படின்றத நான் குடுத்துட்டேன். y-ன்றது x-ல நான் வச்சுட்டேன். அப்போ y-யும் x-ம் ஒரே இதுவா இருக்கும்போது, எனக்கு எதுக்கு 2 டிஃபரெண்ட் மெமரி லொகேஷன் தேவை? என்ன வேல்யூனாலும் இருக்கட்டும். x-ல 1, 2, 3, 4ன்ற வேல்யூ இருந்தது. ஆனா இப்ப என்ன வேல்யூ இருக்கு? நம்ம மாத்திருக்கோம். 7, 8, 9ன்னு மாத்திருக்கோம். y-லயும் 7, 8, 9 தான் இருக்கு. x-லயும் 7, 8, 9 தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இட் பாயிண்ட்ஸ் டூ த சேம் மெமரி லொகேஷன். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா மெமரி லொகேஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஈக்குவல்னு நம்ம குடுத்துட்டதுனால, அப்ப இட் டேக்ஸ் த சேம் மெமரி லொகேஷன் அப்படின்றது. இட் ஆக்குபைஸ் சேம் மெமரி லொகேஷன் அவ்வளவுதான். ஓகே. இங்க எப்படி இது ஒரே மெமரி அட்ரஸ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு அந்த மெமரி லொகேஷன நம்ம பார்க்கறதுக்கு அதுக்கான ஒரு கீவேர்ட் இங்க இருக்கு. என்ன இருக்குன்னா, ஐடி அப்படின்றது குடுத்தோம் அப்படின்னா, அதுக்கான ஐடி லொகேஷன் நமக்கு கிடைக்கும். ஐடி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி பிரிண்ட் ஐடி ஆஃப் ஒய். இங்க அதே மாதிரி நான் திரும்ப அதையே குடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இது 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். டிஃபரெண்ட் மெமரி லொகேஷன். அங்க 68 இருக்கு. இங்க அதான் எண்ட் வேல்யூ மட்டும் ஜஸ்ட் பார்ப்போம். 68, 88 இருக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே சேம். நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம். அதுதான் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். இப்ப இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப எக்ஸ் அண்ட் ஒய்ல நான் ஒரே ஸ்ட்ரிங் தான் குடுத்திருக்கேன். ஓகே. இப்ப இதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பிகாஸ் 2த்துலயும் ஒரே ஸ்ட்ரிங் தான் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தெரியும். 2மே ஒரே ஸ்ட்ரிங் தான் இருக்கு. அதனால நம்ம ஒரே மெமரி லொகேஷன குடுப்போம் அப்படின்றது குடுத்தது ஃபார் சிங்கிள் வேல்யூ. சிங்கிள் வேல்யூவா இருக்கும்போது இந்த கேஸ். நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் குடுக்கும்போது அது டிஃபர் ஆகும். சோ நீங்க சிங்கிள் வேல்யூவும் குடுத்து செக் பண்ணி பாருங்க. டபுள் வேல்யூவும் குடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்வியஸா நமக்கு பிரிண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஒய் அப்படின்னு குடுத்தோம்னா இஸ் நாட் ஒய் குடுத்தோம்னா என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். அதுக்கு ட்ரூ வந்துச்சுன்னா ஆப்வியஸா இதுக்கு ஃபால்ஸ் தான் வரும். இதுதான் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்பரேட்டர். லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அப்படின்றது இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அண்ட், ஆர், நாட் என்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா கேட்ஸ். கேட்ஸ்னா ஜென்ரலா நமக்கு கேட்ஸ்னா இத பத்தி நம்ம என்ன சொல்லலாம், சிப்ஸ், கேட்ஸ் இந்த பிசி அதாவது லேப்டாப் நமக்கு ஒர்க் ஆகுது. எல்லாமே இப்பல்லாம் ஐசிஸ் மூலமா தான் வருது. அதுக்குள்ள இந்த கேட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ டெப்த்தா நம்ம போக வேண்டாம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னும்போது நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட், ஆர், நாட் இன்னொரு கேட்டும் இருக்கு எக்ஸ்ஆர். ஆனா இங்க லாஜிக்கல்ல நம்ம இந்த 3 கேட்ஸ் மட்டும் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேட்ஸ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபீச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இதுக்குன்னு ஒரு ட்ரூத் டேபிள் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரூத் டேபிள முதல்ல நம்ம பார்த்துடலாம். இதுதான் ட்ரூத் டேபிள். ஆண்ட் கேட், ஆர் கேட், எக்ஸார் கேட் அண்ட் நாட் கேட். அப்ப இந்த ஆண்ட் கேட்னா எப்படி வொர்க் ஆகும்? ஆர் கேட் எப்படி வொர்க் ஆகும்? அப்படின்றது தான் இந்த ட்ரூத் டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் நமக்கு குடுக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஆண்ட் கேட்க்கு 2 இன்புட் இருக்கு. ஆர் கேட்க்கு 2 இன்புட் இருக்கு. எக்ஸார் கேட்க்கு 2 இன்புட் இருக்கு. நாட் கேட்க்கு சிங்கிள் இன்புட் இருக்கு. ஓகே. இப்ப ஆண்ட் கேட் எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இங்க எல்லாமே நமக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் ஒர்க் ஆகும் இல்லையா? நம்மளோட சிஸ்டம பொறுத்தவரைக்கும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் ஒர்க் ஆகும். இங்கேயும் அதே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஆண்ட் கேட்ல வந்து எப்போ அவுட்புட் வந்து நமக்கு ஹை, இத வந்து ஹை அண்ட் லோன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? அதாவது 2மே 1, 1ன்னு இருக்கும்போது ஆண்ட் கேட்ல வந்து நமக்கு அவுட்புட் ஹையா இருக்கும். மத்த எல்லா கேஸஸ்லயும் அவுட்புட் வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகே. ஆர் கேட்ட பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒண்ணு ஹையா இருந்தாலுமே அவுட்புட் ஹையா தான் இருக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட் கேட் 2மே ஹையா இருக்கணும். அதாவது 2மே ட்ரூவா இருக்கணும் கேஸ். அப்படி ட்ரூவா இருந்தா தான் நமக்கு அவுட்புட் ட்ரூவா வரும். ஆர் கேட்ட பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு கேட் ஹையா இருந்தா கூட அவுட்புட் வந்து நமக்கு ஹையா தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸார் கேட். எக்ஸார் கேட் ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் ஹையா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அதோட அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். 2மே லோவா இருந்தாலும் சரி, 2மே ஹையா இருந்தாலும் சரி, அவுட்புட் ஃபால்ஸ் தான். நாட் கேட்ட பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு இன்புட் தான். நம்ம இது 0 குடுத்தோம்னா 1ன்றது வரும். 1 குடுத்தோம்னா 0ன்றது வரும். இதுதான் வந்து கேட்ஸோட ஃபங்ஷனாலிட்டி. இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸா இருக்கட்டும், பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸா இருக்கட்டும், வொர்க் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆண்ட்ன்றது 2மே ஹையா இருக்கணும். 2மே ட்ரூ வரணும். ஆர்ன்றது ஏதாவது ஒண்ணாச்சும் ட்ரூவா இருக்கணும். எக்ஸ்ஆர்ன்றது ஒண்ணு மட்டும் தான் ட்ரூவா இருக்கணும். நாட்ன்றது ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகே. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். இங்க நம்ம எடுக்க போறது டேட்டா 1 ஈக்குவல் டு 18 நான் குடுக்குறேன். டேட்டா 2 ஈக்குவல் டு 100 குடுக்குறேன். இப்ப நம்ம வந்து இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்பேரிசன் வச்சு தான் இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே வொர்க் ஆக போகுது. நம்ம அதையும் பார்த்துடலாம். பிரிண்ட் D1 is greater than 100 அப்படின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். 2 கண்டிஷன் தேவை இல்லையா? ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு வேணும். அதனால ஒரு கண்டிஷன் என்னவோ ஒரு கண்டிஷன் நம்ம குடுத்துடுறோம். ஓகே. குடுத்துட்டு அண்ட் D2க்கு வந்து 100 குடுத்துருக்காங்க. அப்போ 200 is greater than D2வா? அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, 2மே ஃபால்ஸ் வருது. 2மே ஃபால்ஸ் வர மாரி நம்ம குடுக்க வேண்டாம். 2மே ஓகே. ஃபர்ஸ்ட் 2மே ட்ரூ, ஃபால்ஸ் வர மாரியே குடுத்துருவோம். ஓகே. இது குடுக்கும்போது இதோட ரிசல்ட்டும் நமக்கு வந்து பூலியன் வேல்யூஸா தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா, B1 கிரேட்டர் தென் 100 செக் பண்ணா கண்டிப்பா இல்ல. அது வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி 200 கிரேட்டர் தென் D21 பார்த்தோம்னா, அதுவும் நமக்கு ஃபால்ஸ் தான். அப்ப ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்ன்னு வரும்போது, ஆப்வியஸா ஆண்ட் கேட் வந்து ஃபால்ஸோட ரிசல்ட் தான் நமக்கு குடுக்கும். இப்போ இத நான் அப்படியே மாத்துறேன். 100 கிரேட்டர் தென் D1 அப்படின்னு குடுக்குறேன். அதே மாரி D2 கிரேட்டர் தென் D2வா? அப்படின்றது குடுக்குறேன். இப்ப எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, 100 கிரேட்டர் தென் D1 கரெக்ட்டு. D2 கிரேட்டர் தென் 200 இல்ல. ஓகே. D2 வந்து லெஸ் தென் 200 இப்ப பார்த்தோம்னா, எனக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆகும்போது அவுட்புட் எனக்கு வந்து ட்ரூ. இதுதான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. அடுத்து ஆண்ட் நம்ம செக் பண்ணிட்டோம். ஆரும் செக் பண்ணிடலாம். அதே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். ஸோ கிரேட்டர் தென் D1 குடுப்போம். ஆர் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ரிசல்ட் ட்ரூ. இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. செகண்ட் கேஸ் வந்து ஃபால்ஸ். அப்ப ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வரும்போது ஆர் கேட்ல நமக்கு ஆப்வியஸா ரிசல்ட் வந்து ட்ரூன்னு தான் வரும். நெக்ஸ்ட் ஆர் அண்ட் ஆர் குடுத்துட்டோம். நாட் கொடுக்கணும் அப்படின்னும்போது, நம்ம என்ன சொன்னோம்? ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கண்டிஷன திரும்ப குடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கண்டிஷனுக்கான அவுட்புட் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இதோட ரிசல்ட் நமக்கு என்ன வருது? ட்ரூ வந்துச்சு. அப்ப நாட் ஆஃப் ட்ரூன்றது என்ன? ஃபால்ஸ். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த மாரி நெறைய ட்ரை பண்ணி பாருங்க. கிரேட்டர் தென் சிம்பல், லெஸ் தென் சிம்பல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. டபுள் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணலாம். நாட் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணி பாருங்க.
ஸோ இந்த மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் வந்து ஆப்பரேட்டர்ஸோட ஐடியா வந்து கிளியரா கிடைக்கும். ஓகேவா? இந்த செஷனுக்கான குவிஸ் இதோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ. பாய்.